கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என மத்திய அரசை மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு பலன் என்று மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்றார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று ஜமாபந்தி நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த உலகாணியை சேர்ந்த ஜெயராமன் என்ற விவசாயி தனது நிலத்தை அதிமுக பிரமுகர் அவரது பெயருக்கு மாற்றிவிட்டதாகவும், இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் முறையிட்டார். மேலும் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி ஜெயராமன் தீக்குளிக்க முயன்றார். அங்கிருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். காவல்துறையினர் ஜெயராமனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஓய்வு பெற்ற அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நரேந்திர நாயரிடம் புகார் அளித்தனர். பாதிக்கப்பட்ட சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் அளித்த மனுவில் பணத்தை கேட்க நேரில் சென்றால் ஓய்வு பெற்ற அதிகாரி ஜெயராமன் மிரட்டல் விடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் ராக்கப்பன் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அவர்கள் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வேலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வேன் மீது தனியார் தோல் தொழிற்சாலை பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த 13 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். வேன் ஓட்டுநரும் பலத்த காயமடைந்தார். விபத்து காரணமாக பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் அருகே புதுச்சேரியிலிருந்து நூதன முறையில் தக்காளி பெட்டிக்குள் வைத்து கடத்தி வரப்பட்ட 1350 லிட்டர் விஷ சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுவிலக்கு ஆயத்துறை போலீசார் எடுத்த நடவடிக்கையில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சாராய கடத்தலில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என விழுப்புரம் மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது. விழுப்புரம் நகரின் முக்கிய சாலைகளில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சில கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 500 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததோடு 2 கடைகளுக்கு சீல் வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட காரைக்கால் எல்லையில் உள்ள ஆயப்பாடி பகுதியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக ஒரு காரில் இருந்த 2 பேர் காரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடினர். காரை சோதனையிட்ட போலீசார் அதிலிருந்து 960 மது பாட்டில்களை கைப்பற்றினர். மேலும் மது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் கைப்பற்றினர். இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வனத்துறைக்கு உட்பட்ட செம்பட்டி அருகே புலித்தோலை விற்பனைக்கு வைத்திருந்த 5 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் புலித்தோல் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து செம்பட்டி அருகே சோதனையில் ஈடுபட்ட வனத்துறையினர் காரில் புலித்தோலை விற்பனைக்காக கொண்டு வந்த 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் துப்பாக்கி வெடித்து பலியான IPS அதிகாரி சசிகுமாரின் உடல் அவரது சொந்த ஊரான சத்தியமங்கலத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பின்னர் முறைப்படி சடங்குகள் முடிக்கப்பட்டு அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. சசிகுமார் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.